Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாலில அஸ்வின் செஞ்ச மலாய் ப்ரோக்கோலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து எலிமினேஷன் சேலஞ்சுக்கு அஸ்வின் செஞ்ச ஒரு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஸோ வந்து இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நம்ம வந்து க்ரீன் சட்னியோடு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மலாய் தந்தூரி ஸ்டைல் ப்ரோக்கோலி ரெசிபி. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சென்னை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு தயிர் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதில் வந்து ஹெவி க்ரீம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வந்து தந்தூரி மசாலா ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் அப்படி இல்லைன்னா சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா இஞ்சி பூண்டை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கோலி அப்புறம் இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து கட்டியாக இருந்தால் தான் மசாலா ஒட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரோக்கோலியை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக சுட தண்ணி வந்து நல்லா வந்து சுட வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணி எடுத்துக்க போகிறோம் ப்ரோக்கோலியை. இப்போ ப்ரோக்கோலி நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் சுட தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ கை வைக்கிற சூட்டில் தான் இருக்கும் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து இருத்துட்டு நம்ம வந்து ப்ரோக்கோலியை தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து ப்ரோக்கோலியில் போட்டு நல்லா பெசரிக்கணும். இப்போ வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரோக்கோலிஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நம்ம வந்து மைதா ஃப்ளோர்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஷாலோ ஃப்ரைலேயே நமக்கு கிறிஸ்பியாக அந்த மாதிரி வரும். அவ்வளோதான், நமக்கு மலாய் ப்ரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகா, அரை பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து லெமன் வந்து நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தயிர் நம்ம வந்து தனியாக இதுக்குன்னே எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே டிப் செய்கிறதுக்கு. ஸோ தயிரும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்சி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நமக்கு க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மலாய் ப்ரோக்கோலி இந்த க்ரீன் சட்னி டிப்போட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சென்னை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.